அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான சில அமைப்புகளை பத்தி. அந்த அமைப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள். சரியா? இந்தியாவில் இஸ்ரோ அமைப்பு இருக்குல்ல, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது இந்தியாவிற்கான விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. இதே மாதிரி சர்வதேச லெவல்ல சில அமைப்புகள் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம லைட்டா பார்க்க போறோம். சரிங்களா? அதுல முக்கியமான அமைப்பு நாசா. சரியா? நாசா அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? அமெரிக்காவிற்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனம். மறந்துடக்கூடாது. 1958 உருவாக்கப்பட்ட அமைப்பு நாசா. ஓகேவா? அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதை உருவாக்கியவர் எலான் மஸ்க் அவர்கள். சரிங்களா? இதே மாதிரி சீனா உருவாக்கியுள்ள விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பெயர் CNSA. ஓகேவா? CNSA. அதே மாதிரி CSA அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்துட்டு கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்றேன், கனடா நாட்டிற்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனம். சரிங்களா? அதே மாதிரி ESA அப்படிங்கிற விண்வெளி ஆய்வு நிறுவனம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை குறிக்கும், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஓகேவா? அதே மாதிரி ரஷ்யாவிற்கு சொந்தமான முக்கியமான விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பெயர் ராஸ்காஸ்மோஸ். சரியா? ROSCOSMOS. இதுதான் ரஷ்யாவோட விண்வெளி ஆய்வு நிறுவனம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனம் JAXA. JAXA. அது வந்து ஜப்பான் நாட்டிற்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனம். இந்த JAXA நிறுவனம் தான் சமீபத்தில் நிலாவிற்கு ஸ்லிம் அப்படிங்கிற பேர்ல ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கினாங்க. சரிங்களா? இதுதான் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் பட்டியல்கள். நன்றி, வணக்கம்.